திருப்பதி எழுமல வெங்கடேசா பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டுலேசா பணக்கார பொண்ணியா பரதேசி நானையா எனி வச்சால எட்டாதையா திருப்பதி எழுமல வெங்கடேசா வெங்கடேசா காதலுக்கு பச்சை கொடி காட்டுலேசா ஆனா இந்த பிள்ளைக்கு நீக்கிறக்காரன் போனாங்கன்னா எட்டாது எதுக்கு அடிக்கிறக்கா நீங்க எனக்கு அக்கா வேணாம் நான் உங்க அப்பாவோட கூட பிறந்த சித்தப்பு மையன் அண்ணேன்னு சொல்லாத ஓசை எடுத்து மூக்குல வச்சிருவேன் அண்ணே வாயில வைக்க போறீங்கனே மலையேறி வாரம் மசுர புடுங்கி தாரம் என்னையா மசுர பேசிட்டு இருக்க ஆமா நீ யோக்கிய மயிறு ஆமா நீ யோக்கிய மயிறு அவங்க வாட்டுக்கு மாடு தவன்ல மீன் கடை ஓட்டைய மாதிரி உட்காந்தாங்க அவங்களுக்கு போய் பாலூனோட துண்டியடி என்று யார் துண்ணுது பெட்டிக்காசு தான் பொட்டோலிக்கு போய் அவன் மைசட்ட பெருமையா சொன்னேன் நோண்டிட்டியா முண்டை அப்போ கொஞ்சம் வாலிமை ஏத்துப்பா வைப்பாரு அவன் உன்னே பார்த்தவனே பொம்பளை வாடை அடிச்சிச்சாடா சாந்தி அப்பெல்லாம் இல்ல தானே அவன் என் தம்பி சொல்லுங்க எம்கேஆர் அவனுக்கு எப்படியாவது நீ ஒரு வாரிசு கொடுக்கணும் உங்க ரெண்டு பேத்துக்கும் பிள்ளை வளர்ந்தா தாலி எலி குஞ்சு மாதிரி தான் இருக்கு அப்படியா அண்ணே நான் வேணா ஹெல்ப் பண்ணுவானே தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா நீங்க 4 பேரும் மரியாதையா வீட்டுக்கு போங்கடா எந்த பாட்டு படிச்சாலும் கராட்ட அடியா அடிக்கிறான்டா அவன் ஏல இந்த பாட்டுக்கு எவனாவது நங்கனங்கன்னு அடிப்பானப்பா இப்ப பாரு ஒரு சோக பாட்டு படிப்பேன் ஆத்தா நீங்க தான் சாச்சி எப்படி அடிப்பாங்கன்னு மட்டும் பாரு பட்டு கருப்பட்டியே அப்ப நீ பூளு பூளு நமக்கு மயிறு மனே நான் சாதாரண நான் உங்களோட லூசுரா பட்டு நல்ல கருப்பட்டியா ஏ பட்டு நல்ல ஏ கருப்பட்டியா ஏ ஜியா ஜியா இப்ப கணேசனுக்கு போதை ஏறுது இன்னும் ஒரு 10 நிமிஷம் நாடகத்தை கருத்துருவேன் இப்போ மேடையை ஒட்டி நிற்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கருத்தி விடுவேன் ஈர்புட்டிக்கு ஒக்காமக்கா டிஎம் சுகரில் அப்படியே எடுப்பேன் எதுக்குடா முண்டை எந்திரிக்கிற வேற பிட்டுப்படம் எடுக்கிற மாதிரி மயிர்மையே ஈர்பிடிக்கு கைகள் இடைப்பிடிக்கு நீர் வயல் போல் அங்கே நிலவிருக்கு நீங்க ஜோக பாட்டு போடலாம் ஆடுவாங்கடா தம்பி தம்பி முன்னு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைய கூட அடிச்சு சென்னையாக்கிட்டு போங்க என்னைய கூட கொண்டு ஜெனரல் ஜெயில போடுங்க ஏய் என்ன சொல்ற என்ன ஒன்ன பேசினா உனக்கு தாயா பேச்சு அடி புலக்க தெரியாத சக்காலத்தி மேல புலக்க தெரியாத 3 காசு முண்டை நீ என்ன டவுன் பஸ்ல கண்டக்டரா இருந்தா அந்த பஸ்ஸே இடிஞ்சிரும் ஆமா ஒன்னையெல்லாம் டிரைவர் போட்டு அந்த பஸ் ஏன்டா புண்டு போயிரும் என்னெல்லாம் டிரைவரை போட்டா உன்னை நினைச்சு கீறாடா அடிச்சு ஏய் இங்க பாரியா அப்புறம் தேவையில்லாம பேசாத பெரும் ரிவர்ஸ் கிரா போடு ஆமா அப்படியே தள்ளி வர ஐயா ஒரே தள்ள அப்படியே ஏய் போ முண்டை போதும் சும்மா ஓன்ட்டு நோத்தா முண்டை போடா கோத்தா குண்டா மோன ஒக்காமா நான் கோத்தா கொம்மான்றா நீ தான் பேசுவியா மணல் மேட்ல இப்ப கலவரம் ஆக போகுது எம்கேஆர் மரியாதையா இருந்துக்க என் மாணவன் பப்புல கூப்பிட்டு ஒரு குசு ஓட்டா நீ செத்தே போவ நீ என்கிட்ட அகராதி மயிரா பேசுற இந்த அகராதி மேல என்கிட்ட வேணாம் வினித் தம்பி வினித் இதெல்லாம் சொல்லக்கூடாது இவங்க இதுக்கு முன்னாடி சட்டசபையில் இருந்திருப்பாங்களோ டேப்பில் போட்டு இருந்த தம்பி வினித்தோ மதியானம் குனித்தோ கொஞ்ச நேரம் இருங்க தம்பி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆடுங்க நான் கூட இங்கே உட்கார ப்ளீஸ் ப்ளீஸ் தம்பி தான் விசில் ஊதுறாரு பெரிய கண்டேட்டு மையன் அவன் மண்டே பாரு முள்ளலி முண்டை இருடா தலை பேண்டவையில் எந்திரிக்காத முண்டை பேசுகிறா கணேசா பேப்பைய மைனே ஏய் சும்மா நிப்பாட்டியா போதும் சும்மா நிப்பாட்ட முடியாது கணேசன் தண்ணியை போட்டிருக்கேன் எந்திரிக்காது ஏய் மரியாதையா பேசிக்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நாளைக்கு மணல் மேட்டில் இவன் தலை நிமிர முடியாது ஏன் எதுக்கு பொம்பளை ஆளுங்க 100 நாள் வேலையில் ஊற இவன் பேச்சாச்சு கல் எம்கேஆர் பப்புனுக்கு வந்தாரு கணேசனை உரிச்சுட்டான்டாடா ஏன் தெரியுமா அவன் பேரு கணேசன் ஏன் கணேசன் இன்னைக்கு இந்த கணேசனுக்கு தாண்டா கும்பாசியமே ஆனா அவன் கும்பாசியம் நடத்தலாம்னு இருக்க உனக்கு 48 நாள் பூஜை
அது கணேசன், கணேசனுடைய மூஞ்சூர்தான் அந்த முண்டை. ஏய் முண்டை கிட்டனா அவங்க மரியாதை கட்டி போறீங்க ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு ராதாகிருஷ்ணா, மரியாதையா பேசிக்க. அரைஞ்சு அரைஞ்சு சும்மா கோத்தம் அவனை. அறத்தா என்ன அறத்தா? ஒரு அரை தம்பி பேண்ட் அவுத்துட்டு அரைஞ்சிருவேன். வாடா வாடா அழகு போடுறா போடுறா தும்முல போடுறா குனிடா அட்ரா அட்ரா கிளியஞ்சட்டியா காமிடா. இங்க பாரியா, நான் கொஞ்சம் எசுக்கு பொசுக்கான ஆளு, பார்த்து இருந்துக்க. என்கிட்ட பேசினவன் போல ஊரா இப்போ சீக்கிரத்துக்கு தர்றாள். என்கிட்ட பேசின ஆம்பளை பானைக்கு திருச்சி போய் அலையிறாங்க. ஆமா உன்கிட்ட பேசினா பிச்சைதே எடுக்கணும். ஆமா உன்கிட்ட பேசினா அப்படி நக்குன மாதிரி தான் இருக்கும். ஏய் நக்கணும். ஏய் சும்மாரியா, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் நக்கணும். பழனிமலை போய் பஞ்சாமிரதம் வாங்கி நக்கணும். ஏன் மாட்டு தாவல வைக்கிறாங்க கிலோ 30 ரூபாய்க்கு முண்டை? ஆமா முண்டை கீரை முண்டை ஆண்ட வாங்கி நக்குனியின்னு. ரொம்ப பேசாத, ரொம்ப அதிகம் பேசாத. எம்கேஆர் ஏய் ராதா பி என்ன பி கோத்தா விட்டு ஈன்னுட்டு ஐ லவ் யூ. ஏய் அதை ஆஃப் பண்ணிட்டு கை தட்டலாம். பொம்பளை விழுந்துட்டால. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஆமா வர அப்படியே ஐ லவ் யூ நான் கேட்டே புண்டு வச்சிரண்டா. நீ இல்லாட்டா நான் நாளைக்கே செத்துருவேன். செத்துறன்ற நான் இருக்காதன்ற நான். ஆனா உன்னை கட்டினவன் உசுரோட இருக்கேன் பாரு. இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் நைட்லாம் முண்டை கட்டில ஏற முடியாது. யார சொல்ற? யாரையா சொல்ற? ஆமா கீழே வச்சே இவளை இது பண்ணிடுவேன். அவன் சொன்னவே மிருதங்க புருஷன். யாருக்கு? உனக்கு தான் புருஷன். எப்பயா என்ன அக்கா அக்கா டார்லிங் 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 ஐ லவ் யூ என்னை விட்டு போகாதே. பொம்பளை ஆளுக்கெல்லாம் பார்க்கும்போது நான் பெத்த வெள்ள மாதிரியே இருக்கும். இப்போ தான் எல்கேஜி சேர்க்க போகிறேன். அப்பாவை லப்பர் கிடைக்காம பாலை குடி. இங்கே வா முதல்ல. இல்லை வரதராஜன் எங்கே இருந்தாலும் வரப்பில் வச்சு அடிக்கும்படி கேட்டுக்கும். ஆனால் இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் நல்லா இருந்தாங்க, இன்னும் இருக்க அவங்க ஏற்றிக்கிட்டே இருக்க. இதில் எதில் போய் முடிய போதோ? மைத்தில் முடியுது. பேசியா முதல்ல பேச்ச. உண்மையிலே மைத்தில் தான் முடியும். ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடனே நேர்த்திக்கடன் போடுவது மசுத்தை எடுத்தாத்தான் முடியும். கைதட்டா கணேசா, விளக்கம் சொல்றேன். நீ என்னை கட்டவாத்துல பேசு. பாரு கணேச மாமா, ஒரு வேட்டி அவுத்துட்டு நான் அரைஞ்சிருவேன். அப்புறம் உண்மைதான். இப்போ என்ன பேசினா நீ கைதட்டுற வேமாயின்னு. இந்த தாய் சொன்னது உண்மை. இங்க வாரு கணேசா, இங்க வாரு அங்க வாரு கணேசா. எவனும் வரலைன்னா உள்ள வந்து என்னைய பாருன்றாடா கணேசா. உன் குடும்பம் நாளைக்கு குண்டிய தூக்கி கணேசா. நிப்பாட்டியா போதுமா? என் குழந்தைய உன்னை விளக்க மாத்திட்ட முன்னாடி போட்டு கஞ்சி ஊத்த போதுடா கணேசா. உனக்கு 7ஆம் இடத்துல குரு உக்காலடா, போல்ட்டு உக்காண்டாண்டா கணேசா. எப்பா 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 தொப்ப கணேசா, எனக்கு அப்பா அம்மா. அந்த அத்தா எந்த பாட்டுக்கு அடிக்கிறேன் தெரியுமா? தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்டு மொப்பம் போட்டிட்டா எப்பா எப்பா. ஆனா பழனி கொத்தனார் மேனே, நீ பொழைச்சுக்கிறவடா. பிள்ளார் பட்டி இரண்டிதான்ப்பா கணேசானா கரண வச்சா நீ எங்கிறப்பா. மை பாய் வரப்போறாங்க. வரப்போது எங்க அத்தை ஆனந்த். இனிமேல ஆனந்த் கிடையாது, அது வேறு அத்தை ஆனந்தி. ஆனா பொம்பளை வேஷம் போட்டா ஆனந்த அடிச்சுக்கிறே முடியாது. அந்த பொம்பளை கோணம் அப்படியே இருக்கப்பா. டெய்லி கொரியரில் வர சொல்கிறேன். அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன், பாடிக்கு மேலே என்னமோ கொண்டு வந்து வைக்கிறேன். நாசமா போக கணேசா, அவனவனை கட்டிக்கிட்டு பேக் ஷாட் அடிக்கிறியாப்பா. பாபா தேரே விட்டாண்ட நீ பரங்காட்டு நான் விட மாட்டேன். இந்த டான்ஸ் என்ன நான் ஆனந்த் நினைச்சேன். இந்த குச்சிக்காரி பையலையா? பாபா தேரே விட்டாண்ட மரம் காட்டுனா நான் விட மாட்டேன். அது வடை இல்லைங்க, அது சிலேப்பி. உளுந்த வடை. அது உளுந்த வடை இல்லைங்க, பருப்பு. ஓட்ட வடை. ஏன் ஓட்ட உடலையா போட்டு விட்டு போறீங்களா? நம்மகிட்ட ஒரு சினுக்கறிக்கு இருக்கு. அது சினுக்கடிக்கு இல்லைங்க, அது கத்தி கம்பு. நல்லா வடையை பரட்டும். ரொம்ப நடிக்காத. உன் புருஷன் பதில் சொல்லு. ஏன் சிங்கத்திட்ட பதில் சொல்லு வைப்பான். சிங்கம் களை இறங்கிட்டேன். இந்த பொம்பளைகிட்ட போய் நோங்கிட்டேன்ல.
வீடு பிடிச்ச இப்ப- உடனே என்ன ஆப்பாய். சமோசா வைக்கிற இப்ப ஏய் அரைஞ்சிருவேன் ஐயா, அங்கன பிடிக்காது வலிக்குது லூசு. ஏங்க அது நீங்க பிடிச்சது சம்சா கிடையாது பாக்கொலக்கட்டை. அது கருப்பட்டி கொலக்கட்டை. சமோசா வாங்குறீங்களா வேணாமா? ஐயா சம்சா வாங்குறீங்களா இல்லை இந்த சம்சாரத்தை வாங்குறீங்களா? சமோசா இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு முள்ளங்கி இருக்கு வாங்குறீங்களா? அது முள்ளங்கி இல்லைங்க, வேற பீன்ஸ். பீன்ஸா சூம்பிருச்சா? பட்ட நிலவு ஒல யஜனுக்காங்கொட்டும் கூட மடபுறத்து எங்க மடபுறத்து காலி எத்தா யஜனுக்காங்கொட்டு கூட. வாவ் நயன்தாரா. நயன்தாரா முதுகுங்க. அவர் நயன்தராவை பார்த்ததே இல்லை. அன்னைக்கு ஒரு 65 வயசு கலெக்ட் முண்டை வருது, அதான் ஐஸ்வர்யா ராய்ங்கிறான். பொம்பளை வாடையிலே தெரியான். உங்களுக்கு எப்படி? நான் அப்படி கிடையாது. எப்படி நீங்க? நான் சாக போற கிளவி இருந்தாலும் விட மாட்டேன். வடக்கு வடக்குன்னு உதஞ்சுக்கிட்டே. முகரைய பாரு, நல்ல முகரைய. அடி மைமா பேரு தாண்டி அஞ்சல அவ அந்த கீரை முட்டதே அந்த பாட்டு பாடிட்டாரு. சிங்கி சிங்கின்னு நடக்கிற நடையில நூலை விட்டு போச்சு மொத சுட்ட வடையில நீ பாடவே வேணாம் முண்டை. திருப்பூணத்துலேருந்து ஓடு. தெம்மாங்கு பாட்டு பாடுங்க. தெம்மாங்கு தானே உங்களுக்கு பார்க்கத்தானே அந்த வண்டி எட்டி வந்திருக்காங்க கேமரா தூக்கிட்டு. ஓகே ப்ரோ. எமவாகான ஏ ஆலமரம் எம்மா ஆலமரம். இந்த வேடியாவை கெடாக்குழி மாரியம்மா ஆத்தா பாத்துறாம இப்படி ஒரு தொண்டை வாகான ஆலமரம் ஆலமரமே சாஞ்சிருச்சு ஐயா. இந்த தொண்டை ஓரத்திலே இன்னைக்கு 2 காடை புறா 2 நிக்க. அந்த காடை புறா பாட் ப்ரோ. உனக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கு திருப்போணம் கடை திறந்தோடனே மண்ணெண்ணெய் ஊற்றி கூட என்னை எரிச்சிரு. 2 அடி பாடிக்கிட்டு ஆடுவியா? என்னமோ பெரிய கோட்டச்சாமி ஆறுமுகத்தை மறுபடியும் சுடுகாட்டிலேருந்து எங்கள் எப்பனை எழுப்புற மாதிரி பாடுறியே. அவர் எப்படி ஒரு பாட்டுக்காரர் தெரியுமா? வேளாங்குளமும் எங்கள் ஊரும் 3 கிலோமீட்டர் பிறகு திண்ணி மயிர் மயனே. அவர் பாடிருப்பாரு. ஏன் தொண்டைக்கு இப்படித்தாண்டா பாட முடியும்? கிரு குதிமனே யாரா வாத்தியார்னா எனக்கு தொண்டை அப்படி இருக்கு. இந்த பிள்ளைக்கு ஏ ஆனந்தே 2 அடியில் பாடு இல்லைன்னா உன்னை கொண்டே வருவேன். மண்டையில அடிக்கிறாண்டி முண்டை. ஏய் முண்டகன்னா தெரிச்சு போயிடும். அந்த கடல குள்ள ஓரத்தில காடை புறா 2 நிக்க. கடலை கொல்ல ஓரத்தில காடை பூரா 2 நிக்க. அடே உண்மையிலேயே காமவரி கொண்டியா? ஆமா, கிணத்து நீர் சோதனை பண்றார். அவளைதான் 13 சம்பளத்துக்கு வந்துட்டு போயிட்டேன். அந்த குண்டப்பனை யாரா வர சொன்னா? மாமா என்ன மாமா காம முத்திருச்சு. அந்த அக்கா இது வச்சிருக்காங்க. என்ன சின்ன தேன்றாடு மாதிரி. அது தேன்றாட்டு இல்லைங்க, அது கல்கோனா பாக்கெட்டு. அக்கா அவன் சொல்றேன் அக்கா. அடி சிட்டான் 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 சிட்டாஞ்சனுக்கு சிட்டான் 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 சிட்டாஞ்சனுக்கு வா. ஏன் வா வலிக்காது. ஏய் வாழ போறா இம்மு யுத்து வா நல்லா இரு சாந்தி. ஏய் வா, இப்ப வா. சாந்தி இவ்வளவு நேரம் லோலோன்னு கத்துன இல்ல. அறா ஓங்கி ஒரு ஏத்துனா அதுக்கு தெரிச்சுடா உனக்கு. அடி என்கிட்ட அவன் பருப்பு அதே ஓல்டு மேன். ஆனா நான் அப்படி கிடையாது. வேற ஓப்பன் கரண்ட் வச்சுக்கிறதுலாம் மொத்தம் அவன் ஏய் ஓத்தா போடா. காலை இழுச்சு வச்சுட்டு நக்கி விட்டுருவேன் அப்புறம். நக்கி ததியில ஒரே நக்கா அப்படியே. அண்ணா உனக்கு காம முத்தி போச்சு, போய் சுடுதண்ணியில் குளிச்சுட்டு வீட்டுக்கு போ. கட்டுனா இவ்வளவு கட்டணுமா? ஏன் இல்லைன்னா கட்டுனவன் காலே தொட்டுக்கும் போடணுமா? என் மலைய மாத்திக்கம்மா, அவன் கிட்ட வேலைய காட்டிக்கம்மா.
என்னையா பண்றான் இவன்? பொம்பளையில ஏஞ்சிருக்கிற சாமி கும்பிடுறேன். கருப்பு ஆத்தாளுக்கெல்லாம் வணக்கம் சொல்றா ராமா. இது என்ன இப்போ கள்ள மிட்டாய் பாக்கெட்? எனக்கே படபடன்னு வருது. ரத்த தண்டியா ஆளு சின்னாளா இருக்கேன். களி ஓத என்ன 1 டன்னா இருக்கு அண்ணா. அது என்னதுண்ணா? அண்ணா வெந்தய களி போட்டோன்னு வச்சிருக்கான். வெந்தய களி இல்லைங்க, அது பூரி பார்சல். தூக்கி தலையில வை. கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான், குப்பம்மா எடுத்தா மாவளக்கு தான். உண்மையிலே லூசா ஆடத்தானடா சொன்னேன். உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரு சில தம்பியெல்லாம் பெத்ததாயப்பன் சொல்ல கேட்காம பெத்ததாயப்பன் எதை கஞ்சி ஊத்துறாங்கன்னு வீட்டில் படுத்து கிடக்கக்கூடிய தம்பிக்கு பப்புல ஒரு உதாரணம். கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை இப்பயே சுமையை சுமக்கிறான். இவன் வாழ்க்கையிலே பெரியாள வர உங்கள் அத்தனை பேர் ஆசை வேணும் அன்பு உறவுகளை. நானும் ஆனந்தம் பேசி பாடி உங்களை சிரிக்க வச்சான். ஊமையாக வந்துட்டு ஊமையாகவே போயிட்டேன். அநியாயம் பண்ணுறானா? உனக்கு என்ன சேர்க்கவும் மண்டைக்கு? நீ உனக்கு தண்ணி பெரிய மனுஷனாக இருக்கேன், அவன் கூட சேரு. நாளைக்கு நக்கி விட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு. விட மாட்டான்னா எப்படியாவது முளைச்சி விடு. காமம் உண்ட ஒத்த நொடி பார்வை இல்ல கட்டி என்ன இழுத்தவள என்னோட ஆசை ராணியே, உன்னை கட்டி கூட ஆசை வச்சனே. ஒத்த நொடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே. சாந்தி என்ன சொன்ன? என்ன சார்? மேடையில் கட்டி பிடிக்க விடுறேன்னு சொல்லி தான் அந்த பிள்ளைக்கு 2 உளுந்தோட வாங்கி கொடுத்தேன். திருப்போணத்தில் பண்ண சூத்த வாதுண்டா ஏண்டி? மரியாதை மரியாதை. ஆனந்து ஆனந்து வாங்க போ. எங்கள் அக்கா மைனே என்ன மாமா உங்களுக்கு வாத்தியாராக இருக்கு, நான் பெருமைப்படுறேன். ஏன் மாமா? ஒவ்வொரு பொம்பளையா நான் காலில் விழுந்த குத்தமா நாடகத்தை கூப்பிட்டு வந்தால் உனக்கு காமவரி ஏக்குதா? அதுக்கு பாவம் வயிற்று பொழப்புக்காக. உண்மையிலேயே என் தங்கச்சி நல்லா இருக்கணும் தான். ஏத்தா அவன் கட்டி பிடிக்க வரும்போது நீ என்ன பண்ணுறேன்னு சுத்தியில் எடுத்து ஒரே அடி அடிச்சு கொன்று. இந்த செத்துருவேன் இப்போ செத்தோடத்துல. ஏய் செய்யக்கூடாது. கை வைக்காதடா. ஏய் ஆனந்தே, உனக்கு விருப்பமா இருந்தா சதீஷ் அடி. ஏய் ஏன் கையை வச்சா உனக்கு பிடிக்காதா? ஏய் பிடிக்காது. விரல் யூஸ் பண்ணலாமா? ஆத்தாடி ஆத்தாடி அத்தண்டி நான் பார்த்தேன்டி அத்தண்டி தாடி ஆத்தாடி இத்தண்டி அத்தண்டி பாத்தேண்டி அத்தண்டி. எல்லாரும் கலரில் குடிக்கலாமா ஐயா சொல்றாரு. அதானங்கய்யா? போய் குட்டையை தின்னுட்டு பள்ளிக்கூடம் போன ஓடு. தந்தண்டி குண்டியாடா. என்னங்க 2 சாந்து சட்டை கவுத்தி வச்சது மாதிரி உக்காமக்க குசை போட்டேன். கேமராமெல்லாம் உடஞ்சிருமா? ஆனால் அவனுக்காவது பின்னாடி பார்க்க நல்லா இருக்கும். உனக்கு எனக்கு 5 ரூபா வரைக்கும் மாதிரி போடுங்க மாமா. பேண்டா கலர் கொண்டு வந்தேன் பாலமேடு பப்புளுங்க. கொண்டு வந்தா பாலமேடு வப்புளுங்க. ஐயா பாலமேடு பப்புளுங்க எல்லாரும் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் தானே குடிச்சுக்கங்க. அது வாங்கிக்கங்க, கொஞ்சம் தானே குடிச்சுக்கங்க. எப்படி அந்த பிள்ளைய சென்னையாக்கிருவேன். அடே 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 தம்பி, ஆல்ரவுண்டு சிம்பிள்கிட்ட வெட்டிட்டு சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போங்கயா. அண்ணா லைட்டை அமர்த்துறண்ணா, உனக்கு இன்னைக்கு சம்பளத்தையும் அமர்த்துறண்ணா. பாவடைக்குள்ள முட்டை கவிச்சு அடிக்கிறான். டேய் வீத்த பயலே, சின்ன பொண்ணு சேல வாழ ஒரு தடவை. சின்ன பொண்ணு சேல சேல செம்பகப்பு போல போல. சின்ன பொண்ணு சேல செம்பகப்பு போல.
அந்த பலகை கோட்டையில் அடிக்கும் போது இப்போ கொல்ல ஐயா அந்த படிக்கட்டில் உள்ளதை பேத்துட்டானப்பா அந்த பிரயத்தினி பையமே. கையை பிடி ஓடு. கை தட்டலாம் கை தட்டலாம். எதுக்கு தான் வர்றான்னு தெரியும். அடுத்த வட்டம் வரும்போது அவனை ஆட வைப்பேன். என் சிங்கம் ஆடும் போதே கூட்டமே அலறேன். அத்தை சுசீலா அத்தை ஒரு பாட்டு பாடி ஆடுங்கத்த. அடி ஊதா கலர் இருப்பண்ணு உனக்கு வாங்கி தரேன் பண்ணு. பாட்டு தான் மாமா சொந்த வரியா போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நானும் சொந்தமாக பயன்படுத்துகிறேன். அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு அகராதி மயிர் ஆயிடுச்சு. சொந்தமாக இன்னைக்கு பாடுவேன், நாளைக்கு சொந்தமாக நாடகம் வாங்கி வாயில் வைப்பேன். அப்படிலாம் போக மாட்டேன் மாமா. அடி ஊதா கலரு அடி ரிப்பண்ணு பொண்ணு உனக்கு வாங்கி தரேன். அடி ஏட்டு பொண்ணு பொண்ணு அடி ஊதா கலரு அடி டிஃபன் டிஃபன் வாங்கிட்டாரே உனக்கு டிஃபன் டிஃபன். பார்த்தான் பகட்டுதடி குட்டி ஒண்ணு பரிஜம் போட சொல்லுதடி. குட்டி பரிஜம் போட சொல்லுதடி. ஒரே வட்ட வெட்டி போடுவேன். எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வர்ற? என்னமா பீ வந்துட்டு மாதிரி மயிறு மேனே. இது என்னதுங்க? அதே நியூக்குறக்காரன் இது. யூஸ் பண்ணி பாரு நல்லா இருக்கும். போய் வச்சுட்டு வாமா. பப்புல ஆட போறேன். சடக்குன்னு ஓடியாடா தம்பி ஓடியாடா. பப்புல முண்டை ஏ. ஓ மெடிக்கல் மிராக் ப்ரோ. ஏ பச்சை பையில போட்டுக்கிட்டு என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லைடா. அங்கே சின்னதாக 2 தேன் மிட்டாய் தான் வச்சிருக்கேன். அது தேன மிட்டாய் இல்லைங்க, கடுகு. கடுகா? தங்கத்தேரோடம் எங்க சீரான மதுரையிலே கள்ளர்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். ஒரு தேராடும் அங்கே சீரான மதுரையிலே கொண்டாடும் கோலாட்டம். போதும் போதும் இதுக்கே டவர் கிடைக்கலையா? பப்புல சாந்திய தூக்குடா வைப்போம். உனக்கு மய மாதிரி விடாதா புறா தூக்குடா தூக்குடா. சாந்தி பாவமே. ஓ மய மாதிரிடா. என்னடா அது ஒதுங்கி கீழே விழுந்துருச்சு. அது என்னடா வச்சிருக்கேன்? ஆனால் ஆனந்த் இந்த மாதிரி காலி வேலையெல்லாம் நல்லா செய்வேன். பொம்பளையாக இருந்தால் மண்டி ஓடுறேன், ஆம்பளையாக இருந்தால் மண்டி ஓடுறேன். உடனே வச்சுக்கிட்டு லூஸ் தொட்டம் பாரு கெட்டு பாரு பாகம் ஏறுது தாகம் ஏ. இப்போ நீ நல்ல வீர தமிழச்சினா என் சிங்கத்தை தூக்கு. இந்த 50 கிலோ ரேசரிச்சி மூடையை தூக்கு வைப்பான். சாந்தி தூக்குடா தங்கா. தூக்குதா ஆத்தா. ஓன் பிள்ளை மாறிடா. நாங்கள் வந்தால் கூட உனக்கு அரும்பு தட்டும். இதுக்கு பற்றி அரும்பே தட்டுது. இது அடுத்த விட்டு கதவை தட்டினாத்தி. தூக்கு ஏற்றி வச்சு தூக்கு. மூடியை தூக்கி வைங்க ஐயா. பரட்ட முண்டை முட்டு கொடுத்து தூக்குறியா இல்லை முட்டு கொடுக்க போறியா? தூக்கி ஆகணுமா? அத்தி அப்படியே சேர அப்படி வைங்க. அதில் இல்லைங்க அப்படியே இல்லைங்க. ஏன்னா யானை பாகம் இல்லைன்னா யானை மதம் கொண்டு நம்மளே அடிச்சிடும். அதுக்கு தான் அப்பப்போ தவறு செஞ்சால் சடா சடான்னு அடிப்பேன். ஏன்னா வாத்தியாரை அடித்து தாலி எவனாவது ரோசப்பட்டான்னா என்ன பார்த்தீங்களாத்தா. அப்புறம் எதுக்கு அடிக்கிறேன்? அவன் வயசுக்கு பாரு இந்நேரமே அவன் டொங்கா சுற்றுறேன்.
தங்கச்சி தங்கச்சி அம்மாட்ட ஏதாவது கேட்டு வாங்கிக்கப்பா. அம்மா செத்துருச்சாப்பா? அம்மா ஏ அம்மாலாம் இல்ல அக்கா. உனக்கு இடுப்பு உடஞ்சிருக்குமே இல்லையா? அன்புக்குரிய உறவுகளே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னாடி புத்தூர்கட்டு பாண்டி ஐயோ எல்லாம் என் சாமி தான் கட்டு போடுது. அதி இந்த கட்டு போட வந்துட்டாப்புல. சாந்தி உனக்கு கொள்ள இல்லத்தா. இங்கே டான்ஸாக நடத்து கொண்டிருக்கும் அன்பு தங்கச்சி எங்கள் மணப்பாறை சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்கிறோம். இங்கே பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் யோகி பாவனுடைய டூப்பு எதிரொலி மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்தராஜ் அவர்களுக்கு இப்படி வச்சு போடுங்க. பெரிய உருவம் பாலமேடு பப்ளு பப்ளு கைதட்டுறான். நன்றி சொல்லுங்க மாமா. எதுக்கு தேவை ரேந்து எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மணமேடு கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் என்ன சார்பாகவும் எங்களை மேடையில் ஏற்றி உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி நல்லதொரு நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலகத்தினுடைய நகைச்சுவை சாம்பவான் கள்ளிசேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாகவும் சிறந்த முறையில் நன்றி என்று அந்த வணக்கம் 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 வணக்கம். 1989 உலகம் அழிந்துவிடும் என்று தமிழகத்தில் ஒரு பீதி கிளப்பப்பட்டது. அப்பொழுது உலகம் அழியாது, மனிதனுக்கு மனிதன்தான் அழித்துக் கொள்வான் என்று நமக்கு ஊக்கப்படுத்திய முப்பாட்டனார் சிலை, முப்பாட்டனார் பூச்சி ஐயாவுடைய சிலையை இந்த அஞ்சூர் நாடு கள்ளர் வம்சத்திலே பிறந்த உறவுகள் மத்தியிலே ஐயா பூச்சி அவருடைய சிலையை இதோ திறக்கிறேன் உங்கள் கைதட்டோடு. இப்பொழுது ஐயா பூச்சி அவர்கள் நம் மத்தியிலே சிறிது நேரம் உரையாற்றுவார். எனக்கு மயிரை புடுங்குச்சு. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இங்கே வரணும்னா 4 பேர்த்த மண்டி ஓடணும். ஆமாம் ஆமாம் 4 படத்தில் கம்மிட்டாக இருந்தேன். என் தம்பி ராதா கூப்பிட்டான்னு வந்தேன். இவன் என்னன்னு என்னை போட்டு அடிக்கிறியா மேடையில்? நீ கூப்பிட்டேன்னு சொல்லி தாடா வந்தேன். மோதனை வேற நெளிஞ்சு ஒன்று பார்க்குறேன். எங்கள் சாந்தி எங்கடா பொம்பளையா காணா? ஏன்னா 1 மணிக்கு மேலே கருப்பை இறங்கக்கூடிய நேரம். எல்லா தெய்வங்களும் தம்பி சைடில் இருக்க தம்பி, பேசாமல் இருங்க தம்பி. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறீங்க. நல்லா இருப்பீங்க. கருப்பு இறங்கக்கூடிய நேரம், யாரும் போயிட வேணாம். 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலையில் வீட்டிருக்கின்ற சின்ன கருப்பும் இங்கே அருளாடி தீப்பந்தை ஏந்தி வரப்போகிறாங்க. கருப்புசாமி ஆட்டத்தை தொடர்ந்து கோடாங்கி இருக்கிறது. உட்காந்துருங்க. இப்பொழுது கருப்புசாமி வர்றதுக்குள்ளே என்னுடைய கல்யாணத்தை முடித்துக் கொள்கிறேன். தாயே மகமாயி என் அருகில் வா. கோயிலுக்கு எல்லாரும் சூடை ஏற்றுவாங்க, நான் உனக்கு டவுன் பஸ்ஸே ஏற்றுவேன். நான் ட்ரெயினவே ஏற்றுவேன். உன் மேலே ஏற்றிட்டு தான் மிச்ச வேலை வைப்பேன். தம்பி மூடிக்கிட்டு இருங்க, அரைஞ்சே வருவேன். ஏய் இருடா, அவர் செய்கிற நேரம்டா, நம்ம வெள்ளிக்கிழமை தான். உலகத்தில் அதிசயம் எத்தனை? ஒன்றே ஒன்று தான். எது? நம்மகிட்ட இருக்கு, வெண்டே இருக்கு. அது அதிசயம் கிடையாது, தர்த்தனியா. உனக்காக தண்ணி பிடிக்கிற தண்ணி டாங்கியா நான் இருப்பேன். அந்த தண்ணி டேங்கியில் நான் கப்ளிங்கா இருப்பேன். அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு போயிடுவேன். பரவாயில்ல, குடிச்சு விட்டு அங்கிட்டு போய் ஒன்றுக்கு வந்துட்டு போ. என்னைய மட்டும் நீ பிடிக்கலன்னு சொல்லிடாத. நான் பொம்பளைக்கு எங்கே போவேன்? ஏன்டா பொம்பளை இல்லைன்னா என்ன?
ஊருக்கு சீமக்கரு இருக்குல்லடா, அதை வெட்டி மூட்டம் போட்டு பிழைக்க சொல்றாரு. நாளாக ஒரு நாள் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்பே டயனா நான் செத்துருவேன் சாந்தி. நீங்கள் 2 பேரும் உள்ளே வந்து உசுரோட இருந்தா தானடா. சாந்தி சாந்தின்னு அம்மனை போட்டு கழட்டிக்கிட்டு அடிக்கிறேன். டேய் இங்க வா. அப்ப பார்த்தீங்களா என்ன சாந்தி? அப்படிதான் முடிப்பேயினு. சாந்தி அக்கா, என்ன அப்படிதான் முடிப்பியாடா? சாந்தி அக்கா, நீங்கள் மட்டும் அவன் கையில் சிக்குன்னா நேரம் உங்களை பாக்கோல கட்ட மாதிரி உருட்டி இருப்பேன். இது பண்ண கூடாது. நீங்கள் வேற விளக்க மாதிரி குச்சி மாதிரியே இருக்கிய. அவன் லோலர் மாதிரி இருக்கேன். சாந்தி மச்சான், மாப்பிள்ள உங்கள் தங்கச்சியா? உங்களை மீறி எப்படியா நான் சாட்டு போடுறது? தங்கச்சி அண்ணா அண்ணா சிரிக்காதண்ணா. சாமி இறங்குது இரு. அண்ணா சிரிக்காதீங்க. உங்கள் சாமியை இறக்கி கையில் பிடிச்சி கொடுங்கய்யா. கருப்பு அது அடே யார? டேய் கருப்பா, ஆ ஏலே மதுரை பாண்டிய அது எங்கடா இருக்க? நீங்கள் 2 பேரும் எங்கடா இருந்தீங்க? டேய் அடே முனியாண்டி அது வாடா, நம்ம உள்ளடா, அது நம்ம உள்ளே அவன் இது பண்ண பார்க்குறான்டா. எது பண்ண கையை பிடிச்சி தாண்டா பார்த்தேன். கல்யாணம் பண்ண பார்க்குறேன்ப்பா. ஐயா பெரிய மச்சான், உங்கள் கை காலெலாம் நடுங்குது. ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னு நினைக்கிறேனே. மச்சான், சின்ன மச்சான், நீங்கள் கையை பிடிச்சி கொடுங்க மச்சான். உங்கள் தங்கச்சியை மச்சான் உங்களை தெரிஞ்சும் தெரியாமையும் விரும்பிட்டாரு கடைசி வரைக்கும். என்ன என்ன பேசுற? அதை எங்கனுக்குள்ள அதை செய்கிறது. இங்க வாவே. என்னடா பேசுற? நான் எப்படி தெரியுமா காதல்? அவன் முட்டு வாயில் கை வச்சுட்டேன். அவனுக்கு என்ன கவலைனா இவன் எப்போ முடிப்பாங்க செட்டா ஒப்புன்னு வைக்கிறேன். எக்கோ வை தங்கம், எக்கோ வை தங்கம். அல்லோ 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 அல்லோ. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து கணேச வீட்டில் கோலம். உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே ஆமா என்பில்ட் ஓட்டி ராமேஸ்வரம் ரோட்டில் சோதனை பண்ணுறாரு. சிலையாயிட்டேன். கணேசா, நான் உன்னைத்தானே பாடும்போது இவங்க அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சாங்களாடா. கட்டி பிடிச்சா விலங்கா பையன் மயனே அண்ணேன்னு கத்துறா. உனக்கும் இல்லாமல் எனக்கு இல்லாமல் இந்திக்காரன் சாப்பிட்டு போகிறானடா. இந்திக்காரன் மயன்டா. இந்த சிலையாவது பரவாயில்ல, அங்கே பாரு மக்க தலை ஆத்துக்குள்ளே வெட்டுப்பட்டு செத்து பாரு அழகரு அவன் மையன். நீ கண்டாலே எவ்வளோ நேரம் இப்படி நிற்பேன்னு நான் பார்க்குறேன். நேரம் ஆகி வந்திருக்கேன். பின்னாடி பேம்பஸை மாட்டி விடுத்தா பொன்னூர்ல. மலரின் கதவும் திறக்கின்றதா மவுனம் வெளி. அப்போ கூட இந்த காளி தூமியை குடிக்கமா என்ன பாருவேன். அந்த பொம்பளை எதை பார்த்துக்கு நிற்கிறேன். முண்டைக்கு மாறு கண்ணு இந்தா. ஆமாம், இப்போத்தையும் கம்மாயில் கச்சா வச்சு கெளுத்தியை பிடிக்கிறாரு. ஏலே போடா பேப்புழுத்தி. கணேசா, கட்டி பிடிக்கும் போது அண்ணேன்னு எந்திரிச்சு கத்துறா. உன்னை நம்பித்தான் வர்றேன். நீ என்னடா விலங்கா படிப்பு மேனே. நீங்களும் கத்தலாம். அவங்க தொட்டா கத்து. அப்புறம் அண்ணன் பொண்டாட்டி என்னடா அவங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கத்தக்கூடாதா யார் அவங்க? அவங்க கையை பிடிச்சி பண்ணோடனே ஐயோ ஆன்னு கத்திடுறேன். அவங்க நான் பொழந்துடுறேன் அண்ணே. கணேசா, நீ எந்திரிச்சா அதே எனக்கு கியூ. ஆமாம், ஷார்ட்டில் பேக்ரவுண்ட் ஆக்சின்னு சொல்லுவேன். பேக்ரவுண்ட் நடக்கணும். வர வர திரைப்படம் மாதிரி ஆகிப்போச்சு. மலரின் கதவும் திறக்கின்றதா மவுனா. உட்கார தம்பி குடிக்க மாட்டேன். நீ எந்திரிக்கிறதுக்குள்ள முண்டை ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டாங்களே. இந்த வளகாப்பு போவா 2 பேரும் முக்காடை போட்டு அப்பு அழுவோமா விலங்கா பையன் மேனே.
டேய் கணேசா, அவன் மயிரை புடுங்குறேன், சடாக்குன்னு எந்திரா. என்ன தலை இடி விழுந்துருச்சா? இடி விழுந்த பனைமரம் மாதிரி நிற்கிறேன். ஆமாம், போத்தி ஜவுளி கடையில் பொம்மை. குட் குட் எட்டே வரும். கணேசா படம் வாப்பா, உன் டியூட்டியில் கரெக்டாக இருப்பா. ஏய் சட்டக்குன்னு எந்திரா, வேட்டி அவந்தாலும் பரவாயில்ல. அதே கண்டென்ட், வேட்டி அவர்னு நீ முண்டமா தெரியணும். நாளைக்கு எல்லாத்துக்கும் பருவு வரணும். மலரின் கதை ஒன்று திறக்கின. இது ஏன் உன் டக்காடா? நீ ஏன்டா ஓட்டப்பந்தயத்துக்கு வர்ற மாதிரி சடக்குன்னு இருந்துச்சு அண்ணேன்றா. அவங்கள புலந்துரு வந்தா சிலையாயிட்டாங்க வரு. ஆமாம், தண்ணி எறாமரம் பிடிச்சி இறச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட மடுவை பிடிக்கிற மாதிரி நிற்கிறான் பாரு அவன். அந்த முட்டைக்கு நரம்பு தலைச்சியா முருகா, இங்கே வாருப்பா, உடம்பு ஆடுது வாரு. இதுக்கு தானே சிறப்பிட்டு அடிக்கிறேன். ஆமாம், மதுரை கண்ணகி சிலை ஓமுண்ட தீப்பெட்டி ஆஃபீஸ் பொம்பளை மாதிரி இருக்கு. மவுனம் வெளியேற தவிக்கின்றதா. எதுக்குடா கையை அப்படி காட்டு? எதுக்குடா? அவன் கட்டி பிடிக்கவே இல்லையாடா. நீ உனக்கு எச்சு விடுதாடா. அண்ணே ஒரு சாட்டு ஒன்று அடிச்சுக்க, 800 ரூபா கொடுப்பா. அண்ணே உனக்காக மாமா வேலை தான்டா வாக்கலை. அம்மா மயனை பள்ளிக்கூடம் சேர்க்குறா. அம்மா வயிறு அதப்பா இருக்கு, இளஞ்சனையா. மௌனம் இப்ப மாட்டுவாங்க. மௌனம் வெளி சில நேரமும் பொம்பளை பிடிச்சதே நிற்குமா? மவுனம் வெளியேற துடிக்கின்றதா, பெண்மை புதிதாக பிறக்கின். அவன் காலி போயெல்லாம் இருப்பான் போல. அவளை பிடிச்சா தர அடிக்கிறான்னு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கையெடுப்பா, உண்ணி வந்துடும். பாறை ஒன்றின் மேல். தம்பி ஓன் டியூட்டியில் கட்டாடுறா, நீ சுணங்கிட்டியாடா? சுறுசுறுப்பாரு தம்பி. சோலார் செக்யூரிட்டி கணேசா, கான்ஸு 18ஆம் படி கருப்பே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. இப்போ கருப்பனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. கருப்பனுக்கே 2 செக்யூரிட்டின்னா நான் எங்கே போய் சொல்கிறது? பாறை முன்றின் மேலே திரு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னை தானே கணேசா தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து இப்போ நீங்கள் எல்லாரும் ஜாச்சி. சிலைன்னா அப்படியே தானே இருக்கணும். இப்போ யார் இதில் ஜெயிக்கிறாங்களோ நீ கை தட்டலாம். ஆனந்தா பப்புலா. அது என்னங்க எலி சூத்து மாதிரி இருக்கு வாய். அது உலகம் எனக்கு இந்த வெயிட் தாங்க முடியல.
மூட பெருசு. உள்ளக்கும் இந்த எப்ப பார்த்தாலும் நாக்கு போடுதேன். உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானே சிறை. நீ சொல்லவே வேணாம்டா, அவன் சொல்றத நீ சொல்றதுக்குள்ள அவங்க வளகாப்பு நடத்திடுறாங்களா? இதே அவன் டக்காடா. அண்ணே உனக்கு என்னண்ணே, அவன் நான் தானே நியமிச்சிருக்கேன். தம்பி கணேசா, எந்திரிக்கும் போது செல்லு விழுந்து உடஞ்சி வச்சாரா, சட்டியை ஒழுங்கா போடுறா. 3 ஓட்டையில் இன்னும் 1 ஓட்டை நாளைக்கு விழுந்துரும்டா. வெள்ளை சட்டி மயிர் வேற இதில்லை. ஓ, இந்த கம்பு கூட்டு மசுரை எடுக்க சொல்கிறேன் சத்திவேலு. ஆமாம், மணல் குவாரி வச்சுருந்தாங்க, டிப்பர் அடித்து செத்து போயிட்டாங்க, செலவு வச்சுட்டாங்க. எதில் விட்டேன்? வாயிலையாப்பா, திங்கக்கிழமை சும்மா இருந்த வாங்கப்பா. உலகம் எனக்கு இன்று விளங்காதது, உறவே எனக்கு இன்று விளங்கானது, அடடா சிறையானது கணேசா, இதுவே என் வாழ்வின் முறையானது. முத்தம் குத்தம். என்னப்பா பசு போயிருச்சா? பசு உணவு என்னடா ஓனே யானையை செச்சது மாதிரி வேறா. அந்த பாரு முண்டை ஏறி நடுக்கத்தை பாருவேன் சேட்டை. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, வெளி நீர் தெளித்து ஒரு கோலமிடு, என்னைத்தானே. அத்தா எக்கோயி ஏத்து. 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய சின்ன கருப்பும் என் அன்புக்குரிய தாய்மார்களே, இடவெளி விட்டு தள்ளி உட்காருங்க. அத்தா தீப்பந்தம் ஏந்தி அருள் பிடிச்சி அத்தனை சாமி ஒன்று கூடும் போது, இங்கே மனித ரூபத்தில் இருப்பவர்கள் மனிதன் அல்ல, நடிகரம் அல்ல, உண்மையான கருப்பை உடம்புக்குள்ள இறங்கி ஆட போகுது. ஆத்தாக்கா கையில் இருக்க பந்தம் தீப்பந்தம் சுத்தி ஆடும் போது அந்த வேட்டியில தான் அதை சுத்தி இருப்பாங்க. அந்த பிசுறுகள் தீ பிடிக்கும் போது மேலே படக்கூடும். கோச்சுக்கிறாதிய நல்லா தள்ளி உட்காருங்க. தயவு செய்து பாய் போர்வை நாளைக்கு பொத்தி படுக்க விரிச்சு படுக்க வேணும்னா சுருட்டி கொள்ளுங்கள். அவங்களே பாதியை தீய வச்சு விட்டுருவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். என் அன்புக்குரிய இந்த விழா கமிட்டி, என்னோட அன்பு தம்பிகள் எல்லாம் ஒவ்வொரு கருப்பசாமி பின்னாடியும் 5 தம்பிகள் நின்று அருளாடும் போது பிடிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஆத்தா விளைக்கங்க, எல்லாத்தையும் சுட்டிக்கங்க. பொல்லாத சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு, என் ஆரவரவாத 48 மடையாண்ட நாமநாடு, எந்த நாட்டு எல்லையிலே என் கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இந்த 5 நாடு, இந்த கள்ளர் பரம்பரையில் உள்ள இந்த மணல் மேட்டு குடிக்கி கொஞ்ச நேரம் மணல் மேட்டுக்கு அரும்பு குறையாம என் 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலையில வீட்டிருக்கும் சின்ன கருப்பு உனக்கு சேவக்கறி சுட்டானா அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் அருவா கை பிடித்து நீ பந்தத்தை கையில ஏந்து விளையாடி இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கண்கலங்கி நிக்குதுப்பா கருப்பையா. உன் பாதம் பட்ட பூமி எல்லாம் செல்வம் செழிக்கும்டா. கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம கருப்பு விளையாண்டு இந்த மக்களை நீதான் காப்பாற்றணும். கருப்பு கடைசி வரைக்கும் கூட வாடா.